லோகேஷ் கனகராஜோட எல்லா ப்ராஜெக்ட்ஸும் பேக் டு பேக் வந்து இப்போ ட்ராப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் சினிமா மட்டும் இல்லாமல் எல்லா அப்டேட்ஸும் உடனே வந்து சேரும். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக மெயின் அப்டேட்குள்ளே போகலாம். இப்போ ரீசெண்டாக லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷனில் கூலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இந்த படத்தை பார்த்த லோகேஷ் கனகராஜோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகிருந்தாங்க. ஸோ ஏன்னா படத்தை பார்க்கும்போது லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன் மாதிரி இந்த படம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் படத்துக்கு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் போயிருந்த ஃபேன்ஸ் எல்லாருமே படம் நல்லா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லியிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்குமே படத்தை வந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் போய் பார்த்துருந்தீங்கன்னா படம் வந்து ஒரு டீசெண்டான ஒரு படமாக தான் வந்து இருந்திருக்கும். என்னதான் கூலி திரைப்படம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லைனாலும் எல்லா ஸ்டார்ஸும் வந்து அந்த படத்தில் வந்து நடிச்சதால அந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அதிகமாக தான் இருந்துச்சு. எப்படி இருந்தாலும் படத்தோட கலெக்ஷன் வந்து நல்லாவே வந்து போனதால அடுத்த ப்ராஜெக்ட் வந்து கமலஹாசனும் ரஜினிகாந்தையும் வச்சு எல்சிக்குள்ள வர மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி வந்து இருந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ப்ராஜெக்ட் வந்து அஃபிஷியலாக ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி அமீர் கானை வச்சு இரும்புகை மாயாவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல வந்து இருந்தாங்க. அமீர் கானும் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நான் அந்த ப்ராஜெக்டை பண்ண போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டாரு. அடுத்தது லோகேஷ் கனகராஜோட ஃபோக்கஸ்க்கு வந்தது தான் கைதி 2. கைதி 2 வந்து எல்சிக்குள்ள வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இப்போ அந்த படத்துக்கான ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்னதான் கொஞ்சம் மந்த்ஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாலும் இப்போ அஃபிஷியலா கைதி 2 ப்ராஜெக்ட் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு லோகேஷ் கனகராஜுக்கு மட்டுமே 50 crores வந்து சேலரியா கேட்டதாக ஒரு ரூமர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. அதனால இந்த படத்தை வந்து இப்போ வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. நீங்க லோகேஷ் கனகராஜோட படத்தை நிறையவே பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். லோகேஷ் கனகராஜ் ஃபேன்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை கைஸ்.